இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். வந்தா எல்லாமே முடிஞ்சு போயிடும். நான் மானச மோகனைய கிட்ட இருந்து தூரம் கூட்டிட்டு போயிடணும். ரொம்ப 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 தூரம் கூட்டிட்டு போயிடுறேன். இந்த தடவை யாருக்கும் எதுவும் தெரியாம பாத்துக்கிறேன். நான் மோகனையாக்கு உண்மை தெரிய விட மாட்டேன். ராதிகா ராதான்னு தெரியக்கூடாது. அதனால ராதிகா புள்ள மானஸ் அவரோட ரத்தங்கிற விஷயமும் அவருக்கு தெரியாம பாத்துப்பேன். ராதிகா இன்னும் ஆபீஸுக்கு போலையா? அப்ப இவ்வளவு நேரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? இவளுக்கு ஷோ இருக்க நேரத்துக்கு ஆபீஸ்ல இருக்கணுமே. ஒரு நிமிஷம் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஹலோ மேடம் ஆபீஸுக்கு வந்துட்டாங்களா? நோ சார். ஆனால் அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணாங்க. அவங்களோட ஷோவை கொஞ்ச நேரத்துக்கு டிலே பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரோமோஸ் அண்ட் ஆட்ஸை போட சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் கிட்ட தான் வந்துட்டு இருக்கேன், சீக்கிரமாக வந்துடுமேன்னு சொன்னாங்க சார். ஓகே. ராதிகா இப்பவும் லேட் ஆக மாட்டாளே. முதல்ல லேட்டா போற விஷயமே அவளுக்கு சுத்தமா பிடிக்காதே. பங்க்சுவாலிட்டியா இருப்பாளே இவ. என்ன ஏன் நடக்குதுங்க? ராதிகாவோட மூளைக்குள்ள என்ன ஓடும்? குட் மார்னிங் சென்னை. ஐ ஹோப் நீங்க எல்லாம் ஜாலியா ஆரோக்கியமா சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்க எல்லாரோட ஹோஸ்ட் அண்ட் தோஸ்த் ராதிகா. And I hope உங்க எல்லார் கூடவும் பேசும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதோ அதே சந்தோஷம் என் பேச்ச கேட்கும்போது உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ராதா, இது ராதாவோட குரலாச்சு. சோ உங்க ஹோஸ்ட் அண்ட் தோஸ்த் ராதிகா இந்த ஷோவை ஆரம்பிக்க பெர்ஃபெக்ட்டா ரெடியா இருக்க. சோ லெட்ஸ் பிகின். ராதிகா, வாவ், ரேடியோல ஷோ கேக்குறீங்க, அதுவும் ராதிகாவோட ஷோ. இது ராதிகாவா? எஸ், அவளையே தான். அது அவரோட வைஃப் தான் அவ. உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. ஐ மீன் குஷி என்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தா. அது வந்து ராதிகா ரேடியோ ஷோவை ஹோஸ்ட் பண்றாங்கன்னு. பட் அது என்ன சேனல்னு எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஜஸ்ட் அப்படியே ரேண்டமா போட்டா. ஆனா அது ரேண்டமா ஷோ போட்டீங்க, அதுவும் அந்த ராதிகாவோட ஷோ. ஓ, எனக்கு என்னவோ உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தோணுது இல்ல? இந்த ராதிகாவோட குரல் ராதாவோட குரல் மாதிரி எப்படி அப்படியே இருக்கும்? ராதிகா ஏன் எப்பவும் என்கிட்ட இருந்து முகத்தை மறைச்சுக்கிட்டு இருக்காங்க? ஏன் பார்ட்டியில என் கூட டான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க? குஷி இந்த புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக கூடாதுன்னு என்கிட்ட பிடிவாதம் பிடிச்சா. குஷி கண்ணத்துல அரைஞ்சதுக்கு அப்புறமா ராதிகா தன்னைத்தானே தண்டிச்சுக்கிட்டாங்க. நான் யுவனை மீட் பண்ணதுல இருந்து எனக்கு திரும்ப திரும்ப ஒரு உணர்வு ஏற்படுது. ராதா என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ராதிகா தான் ராதாவா? என்னோட ராதாவா? திரும்ப திரும்ப எனக்கு அந்த உணர்வு ஏற்படுது. அது தப்பா இருக்க வாய்ப்பில்லை. அப்ப ராதிகா தான் ராதா. இன்னைக்கு எப்பவும் போல நாம பாட்டு கேட்போம். ஆனா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பேசவும் போறோம். சோ உங்க போனை எடுங்க and dial பண்ணுங்க. ஹலோ, நீங்க யார் பேசுறீங்க? இல்ல, நான் என்னோட ஒரிஜினல் குரல்ல பேசக்கூடாது. என்ன ஒருவேளை இவன் உண்மையான ராதாவா இருந்தா என்னோட குரலை கண்டுபிடிச்சிருவா. அதுக்கப்புறம் ஒருவேளை எப்பவும் போல என்கிட்ட இருந்து தன்னைத்தானே மறைச்சிக்க முயற்சி பண்ணுவா. ஹலோ, are you there? ஹலோ ராதிகா மேடம். ராதிகா மேடம், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேனு. கடந்த 7 வருஷமா உங்க ஷோவை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னோட ஃபேனா இருக்கிறது ஓகே தான். ஆனா நீங்க என்னோட பொய்யான ஃபேன். ஏன்னா
நான் 7 வருஷமா இங்க ஷோ பண்ணலையே. கடந்த 4 வருஷமா தானே பண்ணிட்டு இருக்கேன். சாரி நான் போய் சொல்லிட்டேங்க. ஆனா ஒண்ணு உண்மைங்க, எனக்கு உங்களோட குரல் ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ஓ ஐ see. நீங்க என்னோட ஷோல என்னையே இன்டர்வியூ பண்ண பாக்குறீங்களா? இல்ல, நான் இன்டர்வியூலாம் பண்ணலங்க. ஒரு மேட்டர் இருக்கு, அதுல உங்களோட அபிப்பிராயம் வேணுங்க. சொல்லுங்க. உங்களுக்கு என்னங்க தோணுது? உடைஞ்சு போன பொருளும் உடைஞ்சு போன உறவும் மறுபடியும் ஒட்டுமா? எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த உலகத்துல எந்த பொருளா இருந்தாலும் உடைஞ்சு போனா ஒட்ட முடியாதுன்னு எதுவுமே கிடையாதான். முடியாது. உடைஞ்சு போன விஷயங்களை நீங்க எவ்வளவுதான் ஒண்ணு சேர்க்க முயற்சி பண்ணாலும் அந்த அளவுக்கு உடைஞ்சு போன துண்டுகள் உங்களுக்கு வலியை கொடுக்கும். உங்க கையில அது குத்த ஆரம்பிக்கும், உங்க இதயத்தை குத்த ஆரம்பிக்கும். அதனால எல்லாரோட நல்லதுக்காகவும் நீங்க அந்த உடைஞ்சு போன பொருட்களை, உடைஞ்சு போன உறவுகளை விட்டுடுங்க and move on ஆயிடுங்க. வாவ் ராதிகா மேடம், ரொம்ப புதுமையான எண்ணமா இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல், பழைய பஞ்சாங்கம்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி என் லைஃப்ல ஒரு பொண்ணு இருந்தா, அவ என்கிட்ட அடிக்கடி சொல்லுவா, உலகத்துல எந்த பொருளா இருந்தாலும் ஒரு தடவை உடைஞ்சு போச்சுன்னா ஒட்ட வைக்க முடியாதுன்னா எதுவும் இல்ல. அது பொருட்களா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி. ஐம் சாரி. அந்த பொண்ணு பைத்தியமா இருப்பா. and I'm very sure அவ இப்ப எங்க இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டத்திலயும் வேதனையிலயும் தான் இருப்பா. ஏன் அப்படி சொல்றேன்னா, காயம் ரொம்ப நேரம் ஆறாம அப்படியே இருந்தா அது ஆறா தழும்பா மாறிடும். இன்னைக்கு அந்த பொண்ணு எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அவ என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருப்பா? அவ மனச உடைச்சது யாரா இருந்தாலும் சரி, அவளுக்கு வலிய கொடுத்தவங்கள அவ முன்னாடியே விட்டிருந்தான்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிருப்பா. ஐம் சாரி. நான் தப்பான ஆளுகிட்ட தப்பான கேள்வி கேட்டுட்டேன். ஐம் சாரி ராதா.